மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் வந்து 8,38,747 வந்துச்சு. அதிகமாக போகிறது அதான் 8 ரூபா 8,000 தான் வருது. அதுக்கு 8 லட்சம் வந்து இது தவறு வந்து நல்லா தெரியுது நமக்கு. இல்லை, இது செகண்ட் டைம் எனக்கு. இது போன மாதத்துக்கு முந்தைய மாதம் ஒரு பில் வந்து 22,000 சம்திங் நான் கட்டியிருக்கேன். திருமங்கலம் திருவீஸ்வரர் நகர்லேருந்து ராணியோட மகள் நான் மணிமேகலை பேசுகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் வந்து 8,38,747 வந்திருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் இது மாதிரி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வந்து நார்மல் ஃபேமிலி தான். ஒரு இதில் ஒரு சராசரியான ஒரு ஃபேமிலிக்கு என்ன கரண்ட் ஆகுமோ அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு 5,000 தான் ஆகும். ஆனால் இவங்க இவ்வளோ வந்திருக்கு இந்த மாதம், அது என்னன்னு புரியல. அதிகமாக போகிறது அதான் 8 ரூபா 8,000 தான் வருது. அதுக்கு 8 லட்சம் வந்து இது தவறு வந்து நல்லா தெரியுது நமக்கு. நம்ம என்ன பண்ணுறது, அங்கே எங்கே தவறு நடந்து பார்த்துட்டு நான் சரி பண்ணி கொடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துருச்சுங்களா உங்களுக்கு? இல்லை, இது செகண்ட் டைம் எனக்கு. இது போன மாதத்துக்கு முந்தைய மாதம் ஒரு பில் வந்து 22,000 அதான் 22,000 சம்திங் நான் கட்டியிருக்கேன். வந்து பில்லு வந்தது மெசேஜ். அப்போ நான் ஈவியில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன். எழுதி கொடுத்ததுக்கு அந்த மந்த்து வந்து ஒரு 4-5 தடவை நான் நடந்தேன். கேட்டதுக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு நான் போயிட்டு கேட்டதுக்கு இது மாதிரி இன்னைக்கு லாஸ்ட் டேட் வந்துருச்சுங்க, எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நீங்கள் வந்து எனக்கு எதுனா ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்னைக்குள்ளே நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஈவினிங்கில் வந்து மெசேஜ் வந்து 10,700 வந்தது. அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இது மாதிரி வந்து என்னங்க இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஆமாம்மா மேலே வந்து மீட்டரும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கு, அவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும் அப்படின்னாங்க. இல்லை மேலே தனி கரண்ட்டு, எனக்கு கீழே தனி கரண்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா 2 மீட்டரையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு. மேலே பையன் கொடுத்துன்னு இருக்கிறான், கீழே நாங்கள் இருக்கிறோம். ஸோ அப்போ எப்படி 2மும் சேர்ந்து வரும் பில்லு? இது வரலாம் அந்த மாதிரி நான் வந்து வந்ததில்லை. 25 வருஷம் ஆகுது. ஆனால் நாங்கள் இங்கே 50 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கிறேன் 50 வருஷமாக. அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரி வந்ததே இல்லை எனக்கு ஈபி வந்ததுலேருந்து. நீங்கள் எனக்கு எதனா சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆனால் அவங்க சொல்கிறாங்க இல்லை இதுதான் வந்து கட்டணும் அப்படின்னா. சரி நான் கட்டிட்டேன்.